ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணிகாஸ் சமையல். இப்போ பார்க்க போது ரைஸ் கீர். இப்போ நம்ம செய்ய போகிறது ரைஸ் கீர். ரைஸ் கீருக்கு தேவையான பொருள் வந்து பால், ஃபுல் ஃபேட் மில்க்கு, ஆவின் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், சர்க்கரை தேவையான அளவு, நான் 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 1, முந்திரி, பாதாம் இருந்தால் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், ரவை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே. இப்போ நம்ம பாலை வந்து அடுப்பில் வந்து வைக்கணும். இப்போ நான் அடுப்பில் வந்து பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை, ஃபுல் ஃபேட் மில்க்கு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பால் வந்து நல்லா வந்து பாயில் ஆகினதுக்கப்புறம் கொதித்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு கரண்டியில் நான் கீயை ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ரவையும் முந்திரியும் வந்து இதில் நான் தாளிச்சிக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி பால் வந்து பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு அந்த ஏடெல்லாம் இருக்குல்ல, ஃபுல் ஃபேட்லாம் அதெல்லாம் உள்ளே தள்ளிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இருத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பாலும் வந்து நல்லா பாயில் ஆகணும். நல்லா வெந்து இந்த பால்லே வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வரணும். அப்புறமா தான் ரவை முந்திரி போடணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பால் வந்து இந்த மாதிரி கொதித்து ஏடு கட்டி வரும்போது நம்ம அந்த ஏடெல்லாம் உள்ளே தள்ளி விடணும். ஒரு வாட்டியும் தள்ளி விட்டுட்டு நம்ம போட்ட அரிசி வெந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? வெந்திருக்கு. இப்போ ரவையும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்க நெய்யில் அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் கலருக்காக லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வறுத்தது ரவையும் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டேன். ரைஸ் நல்லா வந்துச்சு. இப்போ போட்ட ரவை வந்து நல்லா வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, பால்லே வெந்திருக்கு ரைஸு. இப்போ நம்ம சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கல, அந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை, உங்களுக்கு இனிப்பு கம்மினா அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை. இப்போ இன்னும் வந்து பால் லைட்டாக சுண்டணும். பால், அரிசி, ரவை எல்லாமே நல்லா கொதிக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஊற்றின நெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ பால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் கம்மியானதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அரிசியும் பால், ரவை, சர்க்கரை எல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ தெரியுதா? இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்.